ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற, அதாவது இந்தியன் பாலிட்டியில் இருக்கிற ஆர்டிகல்ஸுடைய ஷார்ட்கட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 1லேருந்து 50 வரைக்கும் வந்து இன்றைக்கி வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எப்படி பார்க்கலான்றது வந்து பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் நான் வந்து ஷார்ட்கட் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். ஸோ மோஸ்ட்லி புக்கில் இருக்கிறது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ரிவிஷனில் கேட்டது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறத ஷார்ட்கட்ஸ் மட்டும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா இந்திய அரசு ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 1 என்ன சொல்லுதுன்னா, இந்தியா அல்லது பாரதம் பல மாநிலங்களில் ஒன்றியம் என்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது. ரீசெண்டாக வந்து நியூஸ்லலாம் கூட சொன்னாங்க, இந்த ஒன்றியம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சுல்ல. ஸோ அப்போது அதை வச்சே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஆர்டிக்கல் 1 என்னன்னு சொல்லுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நியூஸ்லலாம். ஸோ கட்சிகள்லாம் அதை வச்சே நம்ம வந்து ஞாபகம் வச்சுருந்துக்கலாம். ஸோ இந்தியா அல்லது பாரதம் பல மாநிலங்களில் ஒன்றியம் என்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைனாலும் முதல் இடத்தோட நமக்கு என்னது, நம்ம பாரதம், நம்ம இந்தியா அப்படின்றது தான் நமக்கு வந்து வரும். அப்போ ஒன்றுன்றது நான் வச்சுக்கலாம். ஸோ ஒன்று வந்து பாரதம் அப்படின்னு சொல்லுதுன்னா, ரெண்டுனா பிரிக்கிறாங்க, ரெண்டாக வந்து பிரிக்கிற அதிகாரம், சாரி ரெண்டுன்னா ரெண்டுத்தை வந்து இணைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ புதிய மாநிலங்களை வந்து உருவாக்குறது அதிகாரம் வந்து பாராளுமன்றத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 என்ன சொல்லுது, இந்தியா வந்து பல மாநிலங்களுடைய ஒன்றியம் சொல்லுது. அடுத்து 2 என்ன சொல்லுதுன்னா, புதிய மாநில உருவாக்கத்தை பற்றி சொல்லுது. 3 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் பிரிக்கிறத பற்றி. ஃபஸ்ட்டு இணைக்கிறாங்க, அதுக்கப்புறம் பிரிக்கவோ இல்லை ஒன்றிணைக்கவோ ரெண்டுத்துக்குமே அதிகாரம் வந்து 3 வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ பாராளுமன்றம் ஒரு மாநிலத்தில் என்ன பண்ணலாம், 2ஆவோ இல்லை அதுக்கு மேற்பட்ட மாநிலமோ பிரிக்கலாம். அப்படி இல்லைனா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களை ஒன்றாக இணைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 1னா இந்தியாவை பற்றி சொல்லுது, 2 அப்படின்னா 2 புதிய மாநிலங்களை உருவாக்கத்தை பற்றி சொல்லுது, 3 அப்படின்னா மாநிலங்களை பிரிக்கலாம், இணைக்கவும் இணைக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லுது அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 5. ஸோ 5னாலே நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் பார்த்தோம், குடியுரிமையை பற்றி சொல்லுது. 5லேருந்து நமக்கு 11 வரைக்கும் எதை சொல்லுது, குடியுரிமையை சொல்லுது. நம்ம ஷார்ட்கட்ஸ் வந்து இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு லெசன் வந்து நம்ம டீச் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இதுக்கெலாம் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ குடியுரிமைனாலே குடிக்க போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, 5 ரூபா லேஸ் பாக்கெட்டாக எடுத்துகிட்டு போவாங்க. ஒருத்தராக போக மாட்டாங்க, எப்பவுமே 2 பேராக போவாங்க. அதனால் 5 to 11 அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அப்போ 5னாலே என்ன சொல்லுது, குடியுரிமையை பற்றி சொல்லுது. அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டமாச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 5லேருந்து 11னா அந்த 5னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், 11னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து மேத்ஸில் கொடுத்தா கூட நம்ம நெக்லெக்ட் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம். அதுக்காக தான். ஸோ அடுத்தது 11 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நாடாளுமன்ற சட்டத்தால் குடியுரிமையை ஒழுங்குபடுத்துவதை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து குடியுரிமைன்றது தெரியும், லாஸ்ட் என்னன்னா நாடாளுமன்ற சட்டத்தால் குடியுரிமையை ஒழுங்குபடுத்துதல். ஸோ குடியுரிமையை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்றது அமைச்சிடும். ஸோ கண்டிப்பாக குடியுரிமையும் தெரியும். இங்கே பாருங்கள், ஒருத்தராக போனார் அப்படின்னா, குடிச்சிட்டு ஒருத்தராக போனார் அப்படின்னா அவரால் மேனேஜ் பண்ணி வீட்டுக்கு வர முடியாது. ஸோ அவரை ஒழுங்காக வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த இன்னொருத்தர் போகிறாரு அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஒழுங்குபடுத்துறதுனா ஒழுங்காக அவரை வந்து குடிச்சவரை வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 12 வந்து இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ த ஸ்டேட் அப்படின்ற வார்த்தைக்கான விளக்கம் அளிக்கிறதுனா 12. அப்போ 12 என்ன சொல்லுது, த ஸ்டேட் அப்படின்ற வார்த்தைக்கு விளக்கம் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 13 நம்ம ஆல்ரெடி இந்திய அரசியலமைப்பு பாடத்திலே படிச்சிருப்போம். நீதி புனராய்வு பற்றி சொல்லும். ஓகேங்களா? ஸோ நீதி புனராய்வு பற்றி சொல்லுது. நீதி புனராய்வுன்றது என்னது, ஏதாச்சும் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் வந்து பாதிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கோர்ட்டுக்கு போயிட்டு, அதாவது ஒரு நாடாளுமன்றம் வந்து ஒரு சட்டத்தை வந்து ஏற்றுறாங்க, அது குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளை வந்து பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கோர்ட்டு என்ன பண்ணும், நீதிமன்றம் என்ன பண்ணணும்னா அந்த சட்டம் வந்து செல்லாது, நாடாளுமன்றம் ஏற்றின சட்டத்தை செல்லாது அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீதி புனராய்வுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே ஏபிசின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா அமெண்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு சட்டமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ சட்ட திருத்தம் அப்படின்றது ஒரு சட்டம் கிடையாது. நீங்கள் அந்த சட்டத்தை எதிர்த்து வழக்கு வந்து தொடர முடியாது அப்படின்னு சொல்லுது வந்து 13A சொல்லுது. 13B நீதி புனராய்வை பற்றி சொல்லுது. அந்த C வந்து செல்லாதுன்னு சொல்கிறத வந்து சொல்லுது. நீதி புனராய்வுன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை 13C வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம 14 தெரியும். ஸோ 14லேருந்து 32 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து அந்த இந்திய அரசியலமைப்பு பாடத்தில் டீச் பண்ணும்போதே வந்து சொல்லிட்டோம். நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ 14 அப்படின்னாலே என்னது, லவர்ஸ் தான். ஸோ லவர் வந்து எல்லாருக்குமே வந்து சமம் தான் சொல்லணும். லவர்ஸ் வந்து அவங்களுக்குள்ள வேறுபாடு இருக்கக்கூடாது, சமமாக இருக்கணும் அப்படின்றத வச்சு சொன்னோம். 15 அப்படின்னாலே சுதந்திர தினம் சொன்னோம். ஓகேங்களா? ஸோ அப்போ சுதந்திர தினம், அதாவது சமயம், ஜாதி, பால், இனம், மரம் இது அடிப்படையில் நம்ம வந்து பாகுபாடு வந்து காட்டக்கூடாது, எல்லாருமே சுதந்திர தினத்துக்கு சமமாக தான் வந்து இருக்கணும் அப்படின்றோம். 16 அப்படின்னாலே வந்து பெண்கள் 16 வயசில் தாவணி போடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து சம வாய்ப்பு கொடுக்கணும். 17 தீண்டாமை. ஸோ தீண்டாமைனாலே 7 தான், அதனால் அதை வந்து ஒழிக்கணும். அடுத்தது 18 அப்படின்னா பொண்ணுங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுற வயசு தான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிச்சுங்க. ஓகேங்களா? இராணுவ சார் பட்டங்களை தவிர்த்து மற்றவங்களை வந்து இது பண்ணுறது. ஓகேங்களா? அப்போ அவங்க வந்து
ஆசிரியர் மற்றும் கல்வி மற்றும் இராணுவசார் பட்டங்களை தவிர்க்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்க. 19 பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு 1 வருஷம், அந்த ஃபஸ்ட் வருஷம் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு உரிமை கொடுப்பாங்க. அந்த வீட்டில் பேச்சுரிமையோ இல்லை ஆயுதமின்றி கூட்டுறவு உரிமை, சங்கங்கள் அமைக்கிற உரிமை, எங்கே வேணால் போகிறதுக்கு, அதுக்கப்புறம் எந்த போயிட்டு எங்கே வேணால் வாழலாம், அதுக்கப்புறம் எந்த தொழிலையும் செய்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கும். அதுக்கு அடுத்து 2வது வருஷம் 20 ஸோ 18 18 வயசு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு 1 வருஷம் வந்து 19வது வருஷம், அப்போ எல்லாத்துக்குமே உரிமை இருக்கும். அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள குற்றவாளியாக மாற்றுவாங்க. அடுத்தது 20 தனி கொடுத்தனா வந்து போயிடுவாங்க, அதாவது தனி மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது 21A நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து படிச்சிருப்போம். ஸோ என்னென்னா 6 வயசுலேருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டாய கல்வி, இலவச கட்டாய கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து 21A சொல்லும். 22 என்னென்னா இப்போ 2 தனி கொடுத்தனும் போயிட்டாங்க, அதனால் செலவு அதிகமாகுது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய லஞ்சம்லாம் வாங்குறாரு, அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா கைது செய்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நான் அப்போ 22னா கைது செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி சொல்லுது. ஓகேங்களா? அப்போ 23 அப்படின்னா ஒருவரை கட்டாயமாக ஊதியமின்றி வேலையை செய்ய வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒருத்தரை வந்து நீங்கள் ரொம்ப வந்து வேலை செய்ய வைக்கக்கூடாது, அதாவது 23 அப்படின்னு சொல்லுது. 24 என்னென்னா குழந்தை தொழிலாளர்கள். ஓகேங்களா? ஸோ குழந்தை தொழிலாளர்களை வந்து வைக்கவே கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா அது 24 ஹவர்ஸும் நம்ம வந்து கண்காணிச்சிட்டே இருக்கணும். குழந்தை தொழிலாளர்கள் வந்து வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து கண்காணிச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா ஒரு நாள் முதல்வர் இருக்காங்க படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து குழந்தை தொழிலாளர்களை ஒழிப்பாங்களா, அதை வச்சு நீங்கள் ஷார்ட் வச்சுக்கலாம். அடுத்தது 25 அப்படின்னா விரும்பிய மதத்தை பின்பற்றுறதுக்கான சுதந்திரம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 25 ஆண்களுக்கு வந்து கல்யாண வயசு தானே. ஸோ 25 வயசில் ஆண்கள் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து விரும்பின பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்குதுன்னு அர்த்தம். 26 வந்து நம்ம அரசியலமைப்பு தினம். ஸோ அதனால் மத சார்பான நிறுவனங்களை நிறுவ அதே மாதிரி பார்த்தா நடத்த எல்லாத்துக்குமே வந்து இருக்குது. அப்போ 26னா மத சார்பான பணிகள் எல்லாத்துக்குமே அவருக்கு வந்து அன்றைக்கி வந்து சுதந்திரம் இருக்குது அப்படின்னு நான் வச்சுங்க. 27 அவர் வந்து கல்யாணம் பண்ணிப்பார். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இப்போ பையனுக்கு 27 வயசில் கல்யாணம் ஆகிறாரு. அப்போ எந்த ஒரு வரதட்சணையும் வாங்கக்கூடாது. அதுதான் வரதட்சணை வரி ஞாபகம் வச்சுங்க. அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் 28 அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் எந்த வித சமய போதனையோ அல்லது வழிபாட்டையோ மத நிறுவனங்களை தவிர அரசு நிதிபெறும் கொள்கைகளை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 28ஆம் தேதினா அந்த பிப்ரவரி மாதம் தான் வந்து 28 வரும். ஓகேங்களா? அந்த பிப்ரவரியில் வந்து ஏதாச்சும் ஸ்கூலில் நம்ம வந்து அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து போகணும். இப்போ சில மதச்சார்பு ஸ்கூலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மதத்தை பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து கலந்துக்க விருப்பம் இல்லைன்னா நம்ம வந்து கலந்துக்க தேவையில்லை, அதை பற்றி சொல்கிறதான். ஸோ அப்போ அந்த மந்த் எண்டு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோ. பிப்ரவரி மந்தில் தான் பண்ணுவாங்க, அந்த மந்த் எண்டில் தான் அந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுங்க. அடுத்தது 29 பார்த்தீங்கன்னா சிறுபான்மையர் மொழி எழுத்து பண்பாட்டை வந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே திருநங்கைகளை 9 வச்சுக்கோங்க. திருநங்கைங்க தானே அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணோம், திருநங்கை சிறுபான்மையராக ஞாபகம் வச்சுங்க. அவங்களுடைய எல்லாத்தையுமே அவங்களுடைய பண்பாட்டெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். 30 அப்படின்னாலே சிறுபான்மையர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை அளிக்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மோஸ்ட்லி காலேஜில் எல்லாம் பிரின்சிபல்ஸ் எல்லாமே யாரும் இருப்பாங்க, ஒரு 30 வயசில் இருக்கவங்க தான் வந்து பண்ணுவாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. அப்போ கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கவங்க யாருன்னா 30 வயசில் இருக்கவங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். 31 வந்து நீக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா சொத்துரிமை இருக்கும், அதை வந்து நீக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது 32 பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வுக்கான உரிமைன்றது நமக்கு இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான். ஸோ இதுக்கு ஷார்ட்கட்டே தேவையில்லை. ஸோ இது வந்து நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இந்த 14லேருந்து 32 வரைக்கும் வந்து இங்கே சிம்பிளாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா அந்த இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் நல்லாவே ஷார்ட்கட்ஸ் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 35 வந்து நம்ம பார்க்கணும். 35 வந்து அடிப்படை உரிமைகள் மீது சட்டம் இயற்றுதல் தொடர்பானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அடிப்படை உரிமைகள் வந்து 35லேருந்து முடியுதில்லை, அதனால் அந்த லாஸ்ட்டையும் நம்ம வந்து நான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 36 வந்து நம்ம சொல்லியிருப்போம். 36லேருந்து 51 வரைக்கும் அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வுக்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு 36 வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதான் பகுதி 4 உள்ள விளக்கம்னா அதை பற்றி தான் வந்து சொல்லுது. அடுத்தது இந்த 39A அப்படின்றது வந்து முக்கியம். ஸோ இலவச சட்ட உதவி, நால்சா அப்படின்னு சொல்லுவாங்க. சமநீதி, அதாவது வறியவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து சமநீதி வந்து கொடுக்குறது. இங்கே பாருங்கள் 39A. ஸோ 3னா திரிஷான்னு போச்சுங்க, 9னா வந்து திருநங்கை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏனா ஆள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ திரிஷாவாக இருக்கட்டும், நயன்தாராவாக இருக்கட்டும், ஆள்னா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ எல்லாருக்குமே என்ன இருக்கணும், சமநீதி தான் இருக்கணும். எல்லாருக்குமே இலவச சட்ட உதவி வந்து கொடுத்துடணும் அப்படின்னு திரிஷா வந்தாலும் திருநங்கையாக இருந்தாலும் எல்லாருக்கும் சமநீதி இலவச சட்ட உதவி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 40 அப்படின்னாலே கிராம பஞ்சாயத்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகேங்களா? ஸோ 40 அப்படின்றது கிராம பஞ்சாயத்து அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த 43A பி வந்து ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸில் வந்து கேட்டிருக்காங்க, அதனால் ஏவும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 43A என்னென்னா நிர்வாகத்தில் பணியாளர்கள் பங்கு பெற வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குதுன்னா அதில் பணியாளர்களை வந்து பங்கு பெற வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 43A அப்படின்னா என்னென்னா 4 நான் போச்சு. 4 அப்படின்னா 4 3 வேலையும். ஓகேங்களா? ஸோ 4 3 வேலையும் எல்லாரையுமே
அதாவது பணியாளர்கள் எல்லாரையும் என்ன பண்ணணும், நிர்வாகத்தில் பங்கு பெற வைக்கணும். அப்படி பங்கு பெற்றாங்கன்னா அவங்க எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னா கூட்டாக செயல்படுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டாக செயல்பட்டு அந்த நிர்வாகத்தை மேம்படுத்துவாங்க அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 43A, B ஒரே ஷார்ட்கட் போட போகிறோம். ஸோ 4ம் 3 வேலையும் எல்லாரையும் எல்லா பணியாளர்களையும் நிர்வாகத்தில் நம்ம பங்கு பெற வச்சோம் அப்படின்னா அவங்க கூட்டாக செயல்பட்டு நிர்வாகத்தை மேம்படுத்துவாங்க அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துறது வந்து 97வது சட்டத்திருத்தம். இது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? ஸோ 97 அப்படின்னாலே கூட்டுறவு சங்கம் அப்படின்றது வந்து ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? அடுத்தது குடிமக்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான சட்டம்னா பொது சிவில் சட்டம் சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொது சிவில் சட்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அதை பொது சிவில் சட்டம்னா எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்க எல்லா குடிமக்களுக்கும் ஒரே சட்டம் தான் அப்படின்னு சொல்கிறது தான் 44. இங்கே பாருங்கள், 4 ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா, ஒரே நம்பராக இருக்கா. அப்போ ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா ஒரே மாதிரியான சட்டம், அதாவது 4 அப்படின்னா 4ம் ஒரே மாதிரியான சட்டம் தான் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. அடுத்தது 45 நம்ம அதை ஆல்ரெடி படுத்துகிறோம். 14 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 45க்கும் இந்த 21A உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியணும். ஸோ 45 அப்படின்னா உங்களுக்கு அந்த 14 வயதுக்குட்பட்ட அப்படின்னு மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அது 21A அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 முதல் 14 அப்படின்னு வரணும். இந்த வயது தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 21Aன்னு வந்துச்சுன்னா 6 முதல் 14 வயது அப்படின்னு வரணும். 45னா 14 வயதுக்குட்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 45 வந்து பார்த்துக்கணும், ஏன்னா ஸ்கூல் புக்கில் வந்து இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது இந்த 48 கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கால்நடைலான்றதுனால கேட்க வாய்ப்பு இருக்குது. 48, 48A, 49 இதை வந்து பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ 48 என்னென்னா வேளாண்மை கால்நடை வளர்ச்சிக்கான நவீன முயற்சிகளை அரசு எடுக்கணும். அதாவது கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே 48Aனா அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் வளங்கள் வனவிலங்குகளை வந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 49 அப்படின்னா தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்கள், இடங்கள், பொருட்கள் இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஷார்ட்கட் பாருங்கள். நினைவு சின்னங்கள், அதே மாதிரி ஒரு இடங்கள் இருக்குது. இந்த மாதிரினா நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், நயந்து போய் தான் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு நினைவு சின்னங்களோ ஒரு இடங்களோ ஒரு பொருட்களையோ பார்த்தோன்னா நம்ம நயந்து போவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 49க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 48 அப்படின்னா வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ச்சிக்காக நாம் வந்து இது பண்ணோம். ஓகேங்களா? 48Aனா சுற்றுச்சூழல் வனங்கள் வனவிலங்குகளை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 50 வந்து நிர்வாகத்துறையிலேருந்து நீதித்துறையை பிரிக்குது. ஸோ 50-50யாக பிரிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே பிரிக்கிறது எப்படி பண்ணுவோம், 50-50யாக பிரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. பிரித்தல் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுனாலே உங்களுக்கு 50 அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மோஸ்ட்லி அந்த 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 ஒரு ஆர்டிக்கல் இருக்குன்னா அதில் இருக்க அந்த மெயின் வேர்டை மட்டும்தான் நீங்கள் ஆர்டிகல்ஸை அந்த நம்பர்ஸை வச்சு ஷார்ட்கட் போட்டிங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக ஆப்ஷனை பார்த்தா எடுக்க முடியும். நம்ம லைன் ஃபுல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணோன்னா கண்டிப்பாக முடியாது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ 48 அப்படின்னா வேளாண்மை கால்நடை வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் வேளாண்மை கால்நடை வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் இப்போல்லாம் வந்து வேளாண்மை வந்து குறைஞ்சி போச்சு. ஸோ இப்போ வேளாண்மைன்றது வந்து கொஞ்சம் இப்போதைக்கு எட்டரை தூரத்தில் இருக்குது. ஓகேங்களா? 8னா எட்டரை தூரத்தில் இருக்குது. இன்னும் ஃப்யூச்சர்லலாம் போனால் அது ஒரு எட்டா தூரத்தில் போய்டும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனுடைய கண்டினியூவேஷன் தான் 48A. அப்போது இங்கே வேளாண்மையும் கால்நடை வளர்ச்சியை பற்றி சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிற வனவிலங்குகளை பற்றி சொல்கிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது வரைக்கும் 50 வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம குடியரசுத் தலைவருக்கு வந்து இந்த 52லேருந்து சொல்லிகிட்ருப்போம். அதுக்கு 52லேருந்து சொல்லியிருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதனுடைய கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.